ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன சினிமா வித் நீ காமேஷ். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான சினிமா அப்டேட் தான் வந்திருக்கேன். அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா மெய்யழகன் படத்தோட அப்டேட் தான். ஸோ மெய்யழகன் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் வந்து மெயின் லீடாக பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை களம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரெவல்யூஷன் ஆச்சு. அவ்வளோ பெரிய போராட்டம்லாம் பண்ணி நம்ம தமிழர் கலாச்சாரத்தையே வந்து ஒரு பேர் சூட்டுற வந்து ஒரு பண்டிகை மாதிரி பண்ணியிருந்தாங்க ஜல்லிக்கட்டை. ஸோ இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த காளைகளும் இருக்கட்டும், அந்த காளைப்புடி வீரர்கள் இருக்கட்டும், கார்த்தி வந்து காளையை அடக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. அது அவ்வளோ ஆசமா இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரிலாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் அப்படியே வந்து ஒரு வில்லேஜ் சீன் மாதிரி தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து இந்த படத்தோட மெஜாரிட்டி ஷூட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சான். இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்து லைக் சில ஷூட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதே வந்து நாங்க முடிச்சுட்டு இந்த படத்தை பாத்தீங்கன்னா லைக் செப்டம்பர் 27 அன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து மும்முரமா போயிட்டு இருக்கு. எடிட்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடிஞ்சோடனே பாத்தீங்கன்னா எல்லா அந்த வெரிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு இந்த படம் வந்து சூப்பரா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு செப்டம்பர் 27 அன்னைக்கு என்ட்ரி கொடுக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்த்தி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு இருக்கு. பிகாஸ் சர்தார் 2 பார்த்தீங்கன்னா வந்து வரப்போகுது கூடிய சீக்கிரத்துல. ஸோ அந்த மாதிரி படம்லாம் கார்த்திக் வந்து அடுத்தடுத்து இருக்கிறதுனால இந்த படம் கார்த்திக் ஒரு பெஸ்ட் டேர்ன் ஓவர் ஃபிலிமா இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பர் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.